அருணகிரியை படிக்க தெரிந்தவனுக்கு அருணகிரியோடே உட்கார்ந்துருக்கிறான். அருணகிரியை எவனும் ஆய்வு பண்ணதில்லை, அருணகிரியோட எவனும் கலந்ததில்லை, அருணகிரிக்குள்ள திருப்புகளை மொத்தமா எவனும் அறிந்ததில்லை. திருப்புகளை படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். திருப்புகளை உணர்ந்தவன் ஒருத்தன் கூட இல்லை. அப்போ உங்களை என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்முகம் திரும்பி மௌனம் கிடைச்சிருச்சுன்னா வெளிமுகத்துல எந்த பொருளையும் தேட மாட்டீங்க. என்ன மாதிரி குருவை கூட தேடவே மாட்டீங்க. ஒரு சாதாரணமா ஒரு சரணாகதியில ஒரு குப்பையில உட்காந்து தியானத்தை பெற்றுட்டு போயிடலாம். குப்பை போதும். உன்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா ஒரு சாணி மாட்டையை தூக்கிட்டு வந்து வை, வச்சுட்டு நீ உண்மையா இருந்து டெய்லி குளிச்சுட்டு வந்து அதை சாணி மட்டைக்கிட்டே நினைச்சுக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு தியானம் பண்ணிப்பாரு. ஒரு நாள் உண்மையிலே அந்த சாணி மட்டை உன்னை வழி நடத்தும். ஆனா உன்கிட்ட உண்மை இல்லைன்னா இங்கட சிவனே உட்கார்ந்தாலும் நீ உன்னை எவனும் வழி நடத்த முடியாது. முதல்ல எந்த ஞானி 18 சித்தர்கள்ல எவங்க தியானம்னு சொல்லி கொடுத்தவன் எந்த பேர்ல லிஸ்ட்ல அங்க இருக்கு? தியானம்ங்கிறது அங்க உட்கார்ந்து இருக்க இங்க இருக்க ஒரு பொருளை ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் அப்படி பார்த்துட்டு அப்படி கண்ணால பார்த்து அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க, பேசக்கூட மாட்டாங்க. சிவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடும். குண்டலினி சக்திங்கிறது என்னன்னா, நான் ஒண்ணு இருக்கேங்கோ. குண்டலினி சக்திங்கிறது உருவ வழிபாடு. சிவம் என்பது உருவத்தை கடந்தவன் என்று பொருள். அதான் வெட்ட வெளிங்கிறது. இப்ப காசை குரு தொட மாட்டாரு, கூட இருக்கிற ஒரு 4-5 பேர் தொட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு பண்ணா அது பேர் கிடையாதுங்க. அவனால உண்மையிலேயே தொட முடியாது, தொட விடாது. அங்க அந்த மாதிரி எண்ணம் வராதுங்க. அதை கொண்டாட முடியாது, அதை ரசிக்க முடியாது. 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு குரு வரும்போது தீட்சை வாங்கிக்கிறேன்னா அப்ப ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருப்பா அலைவரிசை இருக்குல்ல, இன்னொருத்தர் கொடுக்கும்போது அப்படியே மாறி அது கலைஞ்சு போய் இது உருவாகும். இது அது இது அது அதுன்னு அந்த அலைவரிசைகள் போட்டு அம்மியில வச்சு மிளகா வச்சு அரைக்கிற மாதிரி கறக்குன்னு அரைச்சி இந்த உடல் அப்புறம் அது வளருமா? தியானத்தால தோத்தான் செத்தான்னு இருக்கக்கூடாது. இது எனக்கு கொடுத்துருக்க கட்டளை. தியானத்தால ஒருத்தன் தோத்தான்னு இருக்கக்கூடாது, செத்தான்னு இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேடுதல் அவசியம், தேடுதல் முக்கியம். எல்லா குருமார்களையும் வணங்குதல் முக்கியம். ஆனா அதே வேலையா வச்சுட்டு இருக்க கூடாது. என் தாய் தகப்பன் முருகனை கும்பிட்டான், 70 ஆண்டுகளும் கும்பிட்டுட்டு செத்து போயிட்டான். முருகனுக்கு அவனுக்கு என்ன உறவு? அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்? குலதெய்வத்துக்கு அடுத்தபடியா உனக்கு கடவுள் முருகன் பார்த்துக்கடான்னு போயிட்டான். ஆனா அவனுக்கு ஞானத்தையோ இல்ல அதை தாண்டி தியானத்தையோ ஏதாவது தெரியுமா? இல்ல. அவன் பிள்ளைகிட்ட என்ன கற்றுக் கொடுத்துட்டு போனான்? முருகன்னா கஷ்டம்னா போய் வேண்டும் உனக்கு கொடுப்பான், ஒரு வேலை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா இதையே வச்சுக்கிட்டு இருந்தா உன்னை எப்படி உணர்வாய்? நீ எப்படி அமைதி பெறுவாய்? நீ எப்படி ஒரு வேலையிலேருந்து மாறுவா? அப்ப இதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அருணகிரியை படிக்க தெரிந்தவனுக்கு அருணகிரியோடே உட்கார்ந்துருக்கிறான். அருணகிரியை எவனும் ஆய்வு பண்ணதில்லை, அருணகிரியோட எவனும் கலந்ததில்லை, அருணகிரிக்குள்ள திருப்புகளை மொத்தமா எவனும் அறிந்ததில்லை. திருப்புகளை படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். திருப்புகளை உணர்ந்தவன் ஒருத்தன் கூட இல்லை. திருவாசகத்தை படித்தவன் கோடிக்கணக்கான பேர் இருக்கான் இந்தியாவில். மாணிக்க வாசகனையோ திருவாசகத்தையோ அது ஏன் உருவானுச்சுன்னு அந்த உணர்ந்து அதுக்குள்ள மாறினவன் இல்லை. அந்த மாதிரி தியானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேடுறவங்க 40 கோடி பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா உணர்ந்து அதுல உண்மையிலே ஒரு வடிவத்துக்குள்ள கலக்கிறதுக்காக அதை ஒரு வடிவமா பண்ணிக்க மாட்டுறாங்க. அப்ப அங்க என்ன ஆகும்னா விரயமாயிரும், அது வளர்ச்சி கெட்டு போயிடும், அது உடல்ல பருவ மாற்றம் அடைஞ்சும் அடையாம பாதியிலே அப்படி சிக்கி நின்றும். ஒரு பட்டம் போய் மரத்துல நூல இருந்து போய் தொங்குற மாதிரி தொங்கிக்கும். இதுதான் இப்ப இருக்கிற தியானத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அங்கே பட்டங்கள் அருந்து பாதியில அங்கங்க தொங்குறது, அங்கங்க லைன் பெட்ல இருக்கிறது.
எல்லாருக்கிட்டையும் ஒரு நுட்பமா உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொரு நுட்பத்துல பல குருமார்கள் கற்றுக் கொடுத்த தியானத்துல அந்த பயிற்சியில ஒவ்வொரு வடிவம் உங்கள்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இதை தாண்டி உங்களுக்குள்ள என்ன மாதிரி நிகழ்ந்திருக்கு, என்ன வளர்ந்துருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ரொம்ப முக்கியமா வேணும். அது இருந்துச்சுன்னா நீங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறிடுவீங்க. அப்ப உங்களை என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்முகம் திரும்பி மௌனம் கிடைச்சிருச்சுன்னா வெளிமுகத்துல எந்த பொருளையும் தேட மாட்டீங்க. என்ன மாதிரி குருவை கூட தேடவே மாட்டீங்க. உள்முகம் திரும்பியவனுக்கு, அந்த உள் சுவாசமாக இருப்பவனுக்கு, மௌனமாக இருப்பவனுக்கு அதுல முழுமை அடைகிற வரைக்கும் வெளியில வரமாட்டான். அவன் வெளியில நிக்கிறதுனாலதான் பல பேரை தேடிக்கிட்டே இருக்கிறான். அந்த உள்முகம் போ, உள் பயணம் போ. அதான் சிவனடியார். சிவனடியார்ங்கிறதுக்கு என்ன பொருள்? உள்முகம், உள் பயணம். ஒரு நாள் உங்களால ரோட்ல படுக்க முடியாது, ஒரு சிவனடியார் படுப்பான். அதுக்கு பொருள் என்ன? எனி டைம் தியானம் பண்றதுதான். ஒருவேளை சோத்துக்கு எவனையும் நம்ப மாட்டான், சிவன் கொடுப்பான். சிவன்னா யாருன்னே தெரியாது, இன்ன வரைக்கும் உலகத்துல சிவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. சிவன் கொடுப்பான் அப்படின்னு உட்காந்துருப்பான். அப்ப தியானமாகவே பண்ணிக்கிட்டே இருப்பான்ல, அந்த தியானத்துல ஒரு நரம்பு மாறி போனா கூட அவன் வாழ்க்கையே மாறி போயிடும். ஆனா அங்கேயும் என்னன்னா சிவன் பார்த்துக்கோன்னு உட்காந்துருப்பான் ஒருத்தன். அப்ப உண்மையான சிவனடியார் அப்படி என்பது என்ன பொருள்னா, உள்முகமாக பயணிப்பது, உள்முகமாக தேடுவது, உள்முகமாக வருவது. இப்படி உள்முகமாக இங்க நிகழ்ந்துச்சுன்னா நீ ஒன்ன அலக்களிக்க மாட்ட, நீ மிகச்சரியாக வளருவ. என்னுடைய நோக்கம், நீ சீசனுக்கு சீசன் ஆள மாத்தாத, சீசனுக்கு சீசன் சென்ற மாத்தாத. வளரு, யாருக்கிட்ட வேணாலும் போ, நீ வளரு. அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம். வளரணும். ஒரு மரம் வச்சா அது பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும், நமக்கும் பயனுள்ளதா இருக்கணும். நீ வந்தா, நீ இங்க வந்த, பிறந்த, வாழ்ந்த யாருக்காவது பயனுள்ளதா மாறு, இல்லைன்னா உனக்கே பயனுள்ளதா மாறு. ஏன் இப்படி போட்டு அலையிற? ஒரு சின்ன வயிற்றை நீ அளந்து பாரு. ஒரு சின்ன குடல் வாழ்வு தான், அதுக்கு இந்த உணவுக்காக ஓடுறேங்கிற ஒரு சின்னோண்டு தான் வயிற்றுக்குள்ள. நீ எல்லாத்தையும் நீயே ஆய்வு பண்ணிப்பார். அது என்ன பெரிய கப்பலா? அது அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளதான். இதயங்கிறது என்ன, மூலங்கிறது எவ்வளவு, எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா உன்கிட்ட இருக்கிற எண்ணங்களும் பெருசா இருக்கு, உன்னுடைய திட்டங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா உன்னை இயக்குறது எல்லாமே சிறுசா இருக்கு. நீ எல்லாமே பெருசாவே யோசிக்கிற. அப்ப அந்த பெருசு சிறுசெல்லாம் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டனா நீ விரயமாக மாட்ட, நீ வீணாக மாட்ட. இந்த லைஃப்ல உன் தாய் உன்னை வயிற்றுல சுமந்தா பத்தியா, என்ன மாதிரி ஆளை விட்டுரு. அவளுக்காவது அவளுடைய உழைப்புக்காவனாச்சும் நீ மிஸ் ஆயிராம நல்லா வளர்ந்து வந்துரு. பல நாள் வயிற்றுக்குள்ள இரவு பகலா இந்த பக்கம் சாஞ்சி அந்த பக்கம் சாஞ்சி படுக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பா பாரு. அந்த உழைப்புக்காவனாச்சும் நீ ஒரு நல்ல செயலை செஞ்சிரு. நீ வேக வேகமா ஒரு தியானத்தை தேடுறேங்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள ஒரு விஷயம்தான். ஒரு சாதாரணமா ஒரு சரணாகதியில ஒரு குப்பையில உட்கார்ந்து தியானத்தை பெற்றுட்டு போயிடலாம். குப்பை போதும். உன்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா ஒரு சாணி மாட்டையை தூக்கிட்டு இங்க வை, வச்சுட்டு நீ உண்மையா இருந்து டெய்லி குளிச்சுட்டு அதை சாணி மட்டைக்கிட்டே நினைச்சுக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு தியானம் பண்ணிப்பாரு. ஒரு நாள் உண்மையிலே அந்த சாணி மட்டை உன்னை வழி நடத்தும். ஆனா உன்கிட்ட உண்மை இல்லைன்னா இங்கட சிவனே உட்கார்ந்தாலும் நீ உன்னை எவனும் வழி நடத்த முடியாது, உன்னை எவனும் தேத்த முடியாது. நீ பஜார்ல காலையில 4:30 மணிக்கு காய் வாங்க போறவனா இருந்தா உன்னை எப்படி தேத்த முடியும்? இங்க 1/2 கிலோ வெங்காயம் வாங்குவா, நாளைக்கு அங்க ஒரு பச்சை மிளகா வாங்குவா, தக்காளி வாங்குவா. நீ 15 கடையில நீ பர்ச்சேஸ் பண்ற ஆள். நீ பர்ச்சேஸ் பண்ற ஆளா இருந்தாலும் எப்படி பண்ண முடியும்? அவ்வளவுதான். உண்மையான சிவனடியார் என்ன சொல்றான்னா, எனக்கு தேவையான பொருள் என்னை தேடி வருங்கிறான். இது என்ன சித்தா அதிசயமா அப்படின்னா இல்ல, எனக்கு தெரியுது. எனக்குள்ள உள்முகமா என்ன சொல்லுதுன்னா, நீ சோத்துக்காக ஓடாத, எதுக்காகன்னு தேடாத. உள்முகம் வந்தவன் அப்படியே உட்காரு, உன்னை தேடி வரும்.
அப்ப எந்த சிவனடியாரும் எதையும் தேடலைங்க, அவனை தேடிதான் வந்துச்சு. அதே மாதிரிதான் உங்களை சொல்றேன், நீங்க உண்மையா இருங்க, உங்களை தேடி ஒரு பொருள் வரும். சத்தியமா வருங்க, பிராமிஸா வரும். இதுல எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது. உடலை அலக்களிக்காம உடலை போட்டுலாம் அலட்டாதீங்க. பெரிய எங்க மாஸ்டர் மேன்லாம் தியானத்துல எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. தன்னையே உணர முடியாது. முதல்ல சவாலா நான் சொல்றேன், நீங்க எந்த குருமாரை வேணாலும் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். முதல்ல அடிப்படை தன்னை உணர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஆள்லாம் தூக்கி கொண்டு போய் பாறையில அடிச்சு துவைச்சு தூக்கி வெளியில இருந்துட்டாங்க. நான்லாம் ஒரு பயங்கர தியானம் ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு இருந்தா 2 காலையும் பிடிச்சி செவுத்துல மட்டார்னு அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அங்கே போய் படுத்து கிடந்து பல நாள் போராடி அடுத்தது நம்ம கத்துவியா, தியானம்னு சொல்லுவியா? அப்படி எல்லாம் வந்தாதான் மேல போக முடியும். கையில மலையில சும்மா ஏற முடியாது. பார்க்க பரவசமா இருக்கும், ஐயோ நமச்சிவாயா நல்லா இருக்கும். ஆனா உண்மையான நமச்சிவாயமா நீ மாறினா வாயிலிருந்து நமச்சிவாயம் வராது, நீயே நமச்சிவாயம் தான். அது ரொம்ப முக்கியம். நம்மளால மாற முடியலங்கிறதுக்காக தான் கத்திக்கிட்டு கிடக்குறோம். மணி அடிச்சா சத்தம் வரும்ல, அந்த மாதிரி மாற முடியாத ஆதங்கத்துல தான் கத்துறோம், ஓடுறோம், முடியாறோம். எவனாவது ஒருத்தன் கிடைச்சிருவானான்னு யூடியூப்ல போஸ்ட பார்த்து தலை தெறிக்க ஓடி வர்றதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஏதாவது மாறுவோம், எவன்ட்டையாவது மாறுவோம். எவன்ட்ட வேணாலும் மண்டையை கொடுக்க கூடாதுங்க. முடி வெற்றவன்ட்ட மண்டையை கொடுக்கணுங்க. அது முடி வெட்ட தெரிந்தவன்ட்ட மண்டையை கொடுக்கணுங்க. எவன்ட்ட வேணாலும் மண்டையை கொடுத்தா அது எப்படிங்க? அந்த சிவனடியார் சொல்லுவான், என்னை தேடி ஒருத்தன் வருவான்டா, அவதான்டா எங்க அப்பன் சிவன் வருவான்டா அப்படின்னு ஒரு பைத்தியக்காரனா ரோடா நடக்கிறாங்க. கார்ல போறவனும் அங்க போறவனும் என்னையா இப்படி இருக்கிறான், ராமேஸ்வரத்துக்குள்ள உள்ள சிவன் இருக்கிறாரு, ரோட்ல சிவன் எங்க அப்பா வருவேன்ட்டு போயிட்டே இருக்கிறான்னா, அவன் உண்மையிலேயே அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு இடத்துல சிவனை பார்க்கறேங்கிறான். எந்த கோவில்லையும் பார்க்கல, தனக்குள்ள சிவனை பார்க்கணும்னு சொன்னான். ஒரு நாள் பார்த்தான், கோயில்ல பார்த்தான்னா ஏமாந்து போயிருப்பான். அவனுக்கு சுண்டலையும் பொங்கலையும் கொடுத்து அவனை மிரட்டி விட்டுருப்பாங்க. அவன் தான சிவனை பார்க்கணும், இது சிவன் இல்லைன்ட்டான். கோயிலுக்குள்ள போனா சிவலிங்கத்தை பார்த்தான், இது எங்க அப்பா இல்லை அப்படின்ட்டான். இது இல்லை அப்படின்ட்டான். எதை வச்சுங்க சொல்றீங்க அப்படின்னா, நானே மாறலையே, எங்க அப்பனை பார்த்தனா எங்க அப்பா மாதிரியே நான் மாறுவேன்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உண்மையான தியானம் என்ன தெரியுமா? நீயே மாறணும், மாறிடுவ. நீ மாறல கீக்கி பூச்சி மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கன்னா அது தியானமே கிடையாது. அது என்ன, அது பேரு குக்கர் வச்சா 3 விசில் வரும்னு உலகத்துக்கே தெரியும். நமச்சிவாயன்னு பாட்டை போட்டோன்னா 2 நரம்பு விழிச்சிடும். இதுக்கு எதுக்கு ஒரு மாஸ்டர், இதுக்கு எதுக்கு ஒரு குருநாதர் வேணும்? இதெல்லாம் இல்லை. இப்படிதான் அடிப்படையே முதல்ல கிடையாதுங்க. நம்ம அடிப்படையே தவறான கல்விகளை கற்றுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். முதல்ல எந்த ஞானி 18 சித்தர்கள்ல எவங்க தியானம்னு சொல்லி கொடுத்தவங்க எந்த பேர்ல லிஸ்ட்ல அங்க இருக்கு? தியானம்ங்கிறது அங்க உட்கார்ந்து இங்க இருக்க ஒரு பொருளை ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் அப்படி பார்த்துட்டு அப்படி கண்ணால பார்த்து அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க, பேசக்கூட மாட்டாங்க. அவனுக்குள்ள என்ன இருக்கிற அலைவரிசையில அவன் என்ன பண்றது, நடப்பானா கீழே விழுந்துருவானான்னு தெரியாம அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இங்க வளர்க்கப்பட்ட. நீங்க ராமகிருஷ்ணர் பாத்தீங்களா, தாய் 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 இப்படி சுத்துறாரு. அவரு கழுத்து கீழே இறக்க முடியலங்க அவரால. குண்டலினி சக்தின்னு எங்க ஊர்ல கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க. குண்டலினி சக்தியை பார்த்தவன் அவன் தாங்க. அவன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. நீங்க முழுமையா பார்த்தாலும் ஒரே செகண்ட்ல பார்த்தாலும் குண்டலினி சக்தியை ஒரே செகண்ட்ல பார்த்தா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் மாணி ராமகிருஷ்ணன். காளிங்கிறவளே குண்டலினி சக்தி தான். பார்த்தா என்ன ஆகுங்கிறதுக்கு அவருங்க கழுத்து கீழே இறக்க முடியலங்க. இப்படியே இருக்கிறாருங்க. எப்போ எனி டைம் இப்படியே இருக்கிறாருங்க. நாகம் நின்றுச்சு அப்படியே. அப்ப என்ன ஆகும்னா அப்படியே அந்த பரவசத்திலே ஆழ்ந்துகிட்டே இருக்கும். இப்படியே இருக்கும். இதான் குண்டலினி சக்திங்கிறது. அப்ப இத அந்த தேவி என்ன பண்ணாங்க, காளி ராமகிருஷ்ணனை இப்படியே விட்டா சரியா இருக்காதுன்னு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை சிவமா மாத்தினாங்க. குண்டலினியா இருந்தா ஆசிரமம் கட்டிடுவ, சோறு போட்டுருவ. குண்டலினியா இருந்தா பெரிய வேலை செய்ய முடியாதுங்க, காசு கொட்டும்.
குண்டலினிலிருந்து வேலை செய்யக்கூடாது, எவனுக்குமே தெரியாது. குண்டலினிலிருந்து வேலை செய்யக்கூடாது. குண்டலினி எழுப்புறது தியானத்துக்கு, வேலை செய்யறதுக்கு கிடையாது. அடிப்படையே இங்க தவறா இருக்கு. குண்டலினி சக்தியை இருந்தால் அது தேவி என்று அழைக்கப்படுகிறது, அது நாகம் என்று அழைக்கப்படுகிறது, அது பதஞ்சலி என்று அழைக்கப்படுகிறது. அத சிவமா மாத்தணும். சிவம்னா வெட்ட வெளி. நாகம் ஆடக்கூடாது, நாகத்திலிருந்து வேலை செய்யக்கூடாது, நாக கல்லுல இருந்து வேலை செய்யணும். பாம்புல இருந்து வேலை செஞ்சா நீ ஆலோசனை கொடுத்துருவ, எலும்புச்சம்பளம் கொடுத்துருவ. இல்லைன்னா ஹோட்டல் நடத்துறதுக்கு தகுட எழுதி ஒன்றை கல்லாவப்பட்டியில் வச்சுட்டாங்க மாட்டை கொடுத்துருவ. சிவனா மாறினவன் ஒன்னில் நின்று போயிடுவான். இப்ப இவர் 6 திருமுறை அப்படின்னு சொல்லிட்டேன்னா 6மே குண்டலினி சக்தி. 7வது திற ஒண்ணு தெரியும்னாரு, அதான் வெட்ட வெளி. அப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு? 6 ராமகிருஷ்ணன் குண்டலினி சக்தியா அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு. 6 திருமுறை தான் குண்டலினி சக்தியா. அந்த 6 திருமுறையை நான் கொடுத்துருக்கிறேன். 7வது நான் கொடுக்கல. 7வது திருமுறை இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. 7வது திருமுறை, அந்த 7வது திரையை திறந்தா வெளிச்சம், அங்க நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுவ. அதான் எம்டினஸ், வெட்ட வெளி. அப்ப குண்டலினி சக்தியை கையகப்படுத்துறது, அது விழிக்கிறது, அது உலகத்திலே தலை சிறந்த கடவுள், தலை சிறந்த தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு, முக்கியமான ஞானிகளே சொல்றதுக்கு காரணம் அதுதான் தியானத்துக்கு அடிப்படையா இருக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சிடக்கூடாது, புகழ் ஈட்டிடக்கூடாது, பொருள் ஈட்டிடக்கூடாது. அது மாதிரி வேலையை பார்க்கும். குண்டலினி சக்தி இழுத்தா பிறரை, விழிச்சா பிறரை கவரும், பிறரை ஈர்க்கும், பயங்கரமான அனுபவம் பெற்ற மாதிரி ஒரு மேஜிக்கை கொடுக்கும். இது உங்களுக்கு தெரியாது. அலைவரிசையை பிச்சுக்கும். தீட்சை கொடுத்தா ஒரு பரவசத்துல ஆழ்வீங்க. ஆனா குண்டலினி சக்தி அப்படியே யூஸ் பண்ண கூடாது. அத சிவமா மாத்தணும். சிவம் அலட்டாது. சிவம் பாத்தீங்கன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடும். குண்டலினி சக்திங்கிறது என்னன்னா, நான் ஒண்ணு இருக்கேங்கோ. குண்டலினி சக்திங்கிறது உருவ வழிபாடு. சிவம் என்பது உருவத்தை கடந்தவன் என்று பொருள். அதான் வெட்ட வெளிங்கிறது. 6 திருமுறை என்பது உருவம். 7வது திரையை திறந்தனா உருவம் இல்லை, அவ்வளவுதான் அதோடைய வலிகம். அப்ப அந்த குண்டலினி சக்தியிட்ட நீ என்ன செய்யணும்னா, பயிற்சி காலத்துல மட்டும்தான் அதை நீ பயன்படுத்தணும். பயிற்சியில நீ முன்னேறதுக்காக தான் அது உனக்கு விழிக்கும். அதை பயிற்சிக்காக மட்டுமே பயன்படுத்து. பயிற்சியில வா, மேல் நோங்கி வா. அந்த நாகம் மேல ஒரு வேலை பண்ணி நாக கல்லாக மாறும்போது, வேற வடிவத்துக்குள்ள நீ சிவத்தன்மைக்குள்ள மாறும்போது, சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜராக, வெட்ட வெளியாக நீ மாறுவ. இதுதான் காளியும் நடராஜரோட நடனம். குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய, தேவியாக இருக்கக்கூடிய காளி நடராஜரோடு சேர்ந்து நடனம் ஆடினாள். அந்த நாட்டியத்தில் நடராஜன் தில்லை அம்பலம் ஜெயிச்சான். காளி தோத்தாள். எங்கே தோத்தாள்? நடராஜனுக்குள்ளேயே தோத்தாள். எப்படி தோத்தாள்? உள்ளேயே ஒளிந்து கொண்டாள், உள்ளவே கலந்து கொண்டாள். அப்ப குண்டலினி சக்தி என்பது ஒரு நாடியோடு இன்னொரு நாடி சேர்வது, இணைவது, உள்ளே கலப்பது, இரு சுவாசத்தையும் ஒரு சுவாசமாக மாறுவது. எது சந்திர சுவாசம், எது சூரிய சுவாசம் தெரியாம இரு சுவாசமும் ஒன்றாக கலப்பது. அப்ப 2 பேரும் நடனம் ஆடிய போது தில்லையிலே நடராஜன் மட்டும் காலை தூக்கி கொண்டு நிற்கிறான், காளியை காணவில்லை. ஏன் என்று கேட்டால், காளி உள்ளே மறைந்து கொண்டால் நடராஜன் ஆகாயத்துக்குரியவனாக நிற்கிறான். அப்பொழுது நடராஜன் சொல்கிறான், நான் உருவத்துக்குரியவன் அல்ல, நான் வெட்டவெளிக்குரியவன், ஆகாயத்துக்குரியவன், நான் தலைக்கு உரியவன். அப்ப காளிய நீங்க கிளியரா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க காளியை வச்சுக்கிட்டு வழிபடுற அத்தனை பேரும் சரி, காளியை கும்பிடுறவங்களும் சரி, உங்களுக்கு இந்த உருவத்திலையும் கிரேஸும் மாசும் எல்லாமே பொங்கும். கற்பனைகள் வளம் பொங்கும். தாய் எழுது கொடுத்துருவாங்க.
காசை கொட்டி கொடுத்துருவா, புகழை கொடுத்துருவா, அதே நேரத்துல பஞ்சத்தையும் பசியையும் கொடுப்பா. அந்த குண்டலினி சக்தியிலே வரட்டு குண்டலினி சக்தின்னு ஒண்ணு இருக்கு. கர்ம வினையில இருக்கிற குண்டலினி சக்தி. சுக்கிர திசையில ஜெயிச்சவன் கோடீஸ்வரன் அவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். சுக்கிர திசையிலேயே பெண் கிடைக்காம கல்யாணம் பண்ண முடியாம நாத விந்திலே நொந்து போனவன்னு இருக்கிறான். ஏன்னா அது வரட்டுன்னா அது சாபத்தில் இருக்கும்போது அது நல்ல செயலை வேலை செய்யாது, அப்படியே கெட்ட விஷயத்த கக்கிரும். அப்ப இந்த குண்டலினி சக்தியிலேயே அந்த நாகம் வெகுண்டு, அதுதான் ஞானிகள் எதை குறிப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த நாகங்கள்லயே பல துரு நாகங்களும் இந்த துரு சக்திகளும் இருக்கு. நான் நிஷ்டையில தியானத்துல இருக்கும்போது ஒரு துரு நாகங்களும் துரு செயலான சில கன்னிமார்களும் சில விஷயங்களும் என் தியானத்தை கலைத்து விடுகிறது, என் நிஷ்டையை கலைத்து விடுகிறது. அப்ப இந்த மாதிரி குண்டலினி சக்தியிலே வேற வடிவத்துல இருக்கிறது அது தன்னை அடையணும், தன்னை அடையணும், ஒரு பொருளை அடையணுங்கும் போது ஞானத்தை அடைய விடாதோ. இப்ப இந்த குண்டலினி சக்தியோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை அடைய விடாது. இதுதான் மெயின். ஞானத்தை அடைய விடாது. அப்ப அதை என்ன சொல்லணும்னா, அந்த ஞானத்தை அடைய விடாத அதவே வைத்து எவன் ஒருவன் ஞானம் அடைகிறானோ அவன் தான் பெரிய ஆளு. அததான் நடராஜர் அந்த காளியை வைத்தே நான் நடனத்தில் உன்னை வெல்கிறேன், வென்று காட்டுகிறேன் அப்படின்னு வென்றதுதான். அதுதான் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய செயல். இப்ப நீங்க இந்தியாவில் பாக்குற நீங்க எந்த குருமாரை பார்த்தீங்கன்னாலும் இந்த குண்டலினி சக்தியால தான் அந்த பாப்புலர், அந்த புகழ், அந்த வெளிச்சம், யூடியூப்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ். ஆனா சிவனா இருந்தா யூடியூப் சேனல்லாம் மூடிட்டு ஓடிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய உரை, அவங்களுடைய நடை, அவங்களுடைய செயல் வடிவம் எல்லாம் வேறையா இருக்கு. காசை தொட மாட்டாங்க, உண்மையிலே தொட மாட்டான், உண்மையிலே தொட மாட்டான். இப்ப காசை குரு தொட மாட்டாரு, கூட இருக்கிற ஒரு 4-5 பேர் தொட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு பண்ணா அது பேர் கிடையாதுங்க. அவனால உண்மையிலேயே தொட முடியாது, தொட விடாது. அங்க அந்த மாதிரி எண்ணம் வராதுங்க. அதை கொண்டாட முடியாது, அதை ரசிக்க முடியாது. இப்ப ஞானம்ங்கிறது எல்லாரும் சொல்றோம், ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை ரசிக்க கூட நம்மளால முடியாது. ஏன்னா ரசிக்கிறதுக்கு ஊர் இருக்கும், உலகம் இருக்கும், எல்லாரும் நம்மளை கொண்டாடுவான். ஆனா அவனால கொண்டாட முடியாது. ஏன்னா அங்க அவன் ரசிக்கிறதுக்கு ஒரு மனம் இருந்துச்சு பாருங்களா, அது இருக்காது. மனம் இருந்தா மட்டும்தான் அவனால கொண்டாட முடியும். அப்ப அவனே என்ன பண்ணுவானா, என்ன ஏதோ நம்மளை கும்பிடுறாங்க, என்ன பாக்குறாங்க அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு புதுசா ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இப்படி பார்த்துட்டு போயிடுவான். அப்ப இது எல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏன் நாம விதைக்கிறோம், நம்ம சொல்றோம், உங்ககிட்ட அதை வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, குண்டலினி சக்தியை நீங்களும் தவறாக பயன்படுத்தாதீங்க. அது தியானத்துல உங்களுக்கு விழிக்கும். தயவு செய்து சோத்துக்காகணும், உங்க வீட்டு சுகத்துக்காகணும், உங்க உடம்பு சுகத்துக்காகணும் பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஞானம் அடைய மாட்டீங்க. சிவன் சொத்து குல நாசம் சொன்னாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணமே இந்த குண்டலினி சக்தி தான். எவன் ஒருவன் சித்தையோ கலையையோ ஆரம்பத்தில் சித்தியானதை தவறாக பயன்படுத்தினான்னா சிவன் சொத்தை நாசம் செய்கிறான்னு அர்த்தம். இதுதான் இதோட பொருள். அப்ப அதனால விழித்த நாகத்தை நல்ல வடிவத்தில் மாற்றுங்க. அப்ப மௌனத்தை கடைப்பிடிங்க, தியானம் பண்ணுங்க, வெளிப்படுத்தாதீங்க, ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க, குரூப்ல வச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணாதீங்க, ஓவரா கதை பேசாதீங்க. சிவன் வரான், பார்வதி வரான்னு இந்த கதையெல்லாம் எல்லாமே ஒரு இடத்துல அடப்பட்டு போயிடும். எல்லாமே தூக்கி எறிஞ்சிருவீங்க, எல்லாத்தையும் சப்ஜாடா பிடிக்கிடுவான் உங்கள்கிட்ட. இந்த கதையெல்லாம் நீங்க இப்ப சொல்லலாம், நீங்க தியானத்துல வளர 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 அங்க கதை இல்ல, நீங்களே இருக்க மாட்டீங்க. அப்புறம் எங்க உங்க கதை இருக்கும்? அந்த கதையெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு இடத்துக்குள்ள உங்களை நீங்க உங்க பிள்ளைக்காக, உங்களுடைய கணவருக்காக, உங்க வீட்டுல இருக்கிற தாய் தகப்பனுக்காக நீங்க ஏதோ ஒரு வழியில யாரையும் நம்பாம உங்களை நம்பி ஒரு உழைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தாங்க உங்க தியானம். அது உங்களோட பர்சனல் டைரி. அது ஒரு பர்சனலா இருக்கக்கூடிய விஷயத்த பொது வெளியில டிஸ்கஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது வளரும், அது வாழும், அது ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் அதுவே தன்னை வெளிப்படுத்தி காட்டிடும். யாரு
ஆனா குண்டலினி சக்தி ஆரம்பத்திலே தன்னை வெளிப்படுத்திவிடும். அதனாலதான் ஒவ்வொரு தாய்மார்களையும் நிறைய ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது, உங்களை மாதிரியே எனக்கு ஒண்ணு நடக்குது, உங்களை மாதிரியே இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்கிறேன், எனக்கும் இந்த மாதிரி தான், எனக்கும் இந்த மாதிரி தான், எனக்கும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்றதையும், அவங்க நிறைய நிறைய விஷயங்களை தேடுறதும், நிறைய குருமார்கள்ட்ட போறதும், இதுக்கு முக்கியமான ரீசன் அந்த இடுப்புல இருக்கிற நரம்போட விழிப்பு தான். இதுதான் முக்கியம். அப்ப அந்த விழிப்பை மேலும் 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 வேற மாதிரி பண்ணக்கூடாது. அதை நீங்க அவசியமா அதை நீங்க பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு முன் உதாரணமா சொல்றேன். வாய்ப்பு கிடைச்சா ஆன்லைன்ல போய் விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய புத்தகத்துல ஒரே ஒரு பகுதியை எடுத்து படிங்க. விவேகானந்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள பயங்கரமான ஒரு கிளர்ச்சியில, நம்ம ஒரு பெரிய குரு, நம்ம கிட்ட சக்தி இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்னு நம்ம கூட சக்தியை சோதிச்சு பார்ப்போம்னு அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கிற சிஷியன் ராமகிருஷ்ணரோட சிஷியரை கையில பிடிச்சுக்கிட்டு, என் தொடையில காலில் கையை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் கையை வச்சுக்க சொல்லிட்டு இவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் பயங்கர டீப்பஸ்ட் தியானத்துக்கு போயிட்டாரு. அப்ப ராமகிருஷ்ணருக்கு மேல இருக்கும்போது தகவல் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி விவேகானந்தர் நரேன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரை போய் அதை என்னன்னு பார்க்க சொல்லி பார்த்தா, அவர் உள்ள டீப்பா இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ராமகிருஷ்ணர் சத்தம் போட்டாரு, நரேன் என்ன வேலை பண்ண பார்த்துட்ட, நீ என்ன வேலை பார்த்துருக்க அவங்க. அப்ப இவருக்கு ஒன்றும் புரியல. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, அவன் ஒரு கர்ப்பிணி பெண், யாரு இந்த கைய வச்சானே, இப்ப நீ அவனுக்கு என்ன பண்ணா, சக்தி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு விவேகானந்தர். உனக்கு எப்படி இருக்குன்னு. ஐயோ பரவசம் நரேன், இப்படி ஒரு பரவசத்தை நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு அலைவரிசையை பார்த்தது இல்லை. நீங்க தியானம் தீட்சை வாங்கி பிற குருமார்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வகுப்பு முடிச்சு யூடியூப்ல நான் நிறைய குருமார்களை பார்க்குறேன். ஐயோ என்னங்க அப்படியே ஒளி தெரியுதுங்க, அப்படியே வராருங்க அவர், ஊ அப்படிங்கிறீங்கல்ல, அந்த ஊலாம் நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த ஊலாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும், 5 வருஷம் 10 வருஷம் இதெல்லாம் இருக்கும், அப்புறம்லாம் எங்க ஓடி போகுதுன்னே தெரியாது. அது நீங்களே வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. அது ஒன்றும் நீங்களும் இங்கே தான் இருக்க போறீங்க, நானும் இங்கே தான் இருக்க போறேன், அதை பார்க்கலாம். அடுத்தது அந்த அவர் சொல்றாரு விவேகானந்தர்கிட்ட, உங்ககிட்ட இருந்து அப்படி ஒரு அலைவரிசை பயங்கரமா இருக்கு, இது எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வராது, ஒன்னாலதான் உங்ககிட்ட இருந்தா அந்த கரண்ட் பாஸ் ஆனிச்சு அப்படிங்கிறாரு. அவர் அங்கேருந்து திட்டுறாரு, நரேன் என்ன வேலை பார்த்துட்ட, அவன் ஒரு கர்ப்பிணி பெண்ணு மாதிரி, அவன் இப்பதான் கொஞ்சமா தியானத்துல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறான். அவங்க ஒருத்தருமே குரு கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்னு எதிர்பார்க்கல. அவன் இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கிட்ட உன்னுடைய அலைவரிசையை பாஸ் பண்ணி அவன் கருவை கலைச்சிட்டியே, அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டியாடா, இப்படிலாம் பண்ணலாமா? உன்னுடைய ரேடியேஷன் வேற, அவனுடைய ரேடியேஷன் வேற, இதை போய் பண்ணலாமா நீ அப்படின்னு சொல்லி, நான் இருந்தேன் அதனால அவனுக்கு ஒண்ணு இல்லாம நான் பார்த்துக்கிட்டேன், நான் இல்லைன்னா என்ன. அப்ப இது பார்த்துக்கணும். அலைவரிசையை ஏற்றி விடுறது, உங்களை ஆட வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. கொட்டடிச்சா 2 ஆட்டம் வரதான் செய்யும். ஆட வைக்கிறது, நெத்தியில ஒளிய பார்க்க வைக்கிறதுலாம் எல்லாம் ஒரு மேஜிக் தான். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தியான லிஸ்ட்லே இல்லை, இதெல்லாம் கிடையாது. மௌனம், அமைதி, பேரமைதி, இந்த பஞ்சபூதத்துல நடக்கிற மாதிரி காற்று, மழைன்னு பெரிய உடல்ல பெரிய பருவ மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். தோல் மாறும், நாக்கு மாறும், கண் மாறும், முடி மாறும், உடை மாறும், உணவு மாறும், தூக்கம் மாறும், காட்சி மாறும், படிப்பு மாறும், சுகம் மாறும், கொண்டாட்டம் மாறும், புருஷன் புள்ள எல்லாத்தோடைய வடிவமும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சேஞ்ச் ஓவர ஒரு தனி மனிதன் சந்திச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு தெரியும் உண்மையான பூமி சுழற்சியையும் பஞ்சபூதத்தையும் அங்க உணருவான். அங்க நடக்கும் அவனுக்குள்ள அந்த உண்மையான தியானம்னா, அவன் உடல்ல அவ்வளோ பெரிய பருவ மாற்றத்தை சந்திப்பான். அவ்வளோ பெரிய பருவ மாற்றத்தை சந்திச்சே தீருவான். உச்சி கீழே காலிலிருந்து தலை வரைக்கும் அவனுக்கு அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதுல இருந்து மாறினாதான், இப்படி எல்லாம் நடந்தாதான் தியானத்துல ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்துலதான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையனை, இப்பதான் முருங்கை பூத்தை வெட்டிட்டு போத்த வச்சிருக்கிற, வச்சோன்னு நீ வெந்நீர் தண்ணியை ஊத்தி விட்டுட்டியேன்ட்டு.
புரியுதுங்களா? அப்ப உங்களுக்குள்ள எல்லாம் 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு குரு வரும்போது தீட்சை வாங்கிக்கிறேன்னா, அப்ப ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருப்பா அலைவரிசை இருக்குல்ல, இன்னொருத்தர் கொடுக்கும்போது அப்படியே மாறி அது கலைஞ்சு போய் இது உருவாகும். அதுன்னு அந்த அலைவரிசைகள் போட்டு அம்மியில வச்சு மிளகா வச்சு அரைக்கிற மாதிரி கறக்குன்னு அரைச்சு இந்த உடல் அப்புறம் அது வளருமா? இது கரெக்டான ஒரு வடிவத்துக்குள்ள இருக்குமா? சட்டியில மேல வறுக்கிறீங்கல்ல, சட்டியை ஒரு வாட்டி திருப்பி பாருங்க, அடுப்புல சூடுபட்டு எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரிதான் நீங்க பல வடிவத்துல தியானத்தை பண்ணீங்கன்னா உள்ள அந்த மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு வெளியில தெரியல, நீங்க வெளியில நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு சோப் போட்டு குளிச்சுட்டு இருக்கறனால உங்களுக்கு தெரியல. உள்ள அந்த மாதிரி ரொம்ப அடி வாங்கி இருக்கும். அப்ப ரொம்ப நிதானமாக இந்த மாதிரி பணிகளை செய்யணும். அப்ப நம்மள மாதிரி ஒருத்தரோட உங்ககிட்ட கலந்துரையாடல் பண்றதுக்கு எதுக்கு வர்றோம்னா, இந்த ப்ளீஸ் சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில எவனுமே தோத்துறக்கூடாது, எவனுமே மிஸ் ஆகக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தோட பிள்ளைங்க தான் நீங்க எல்லாருமே ஒரு தாய் சகோதர சகோதரிகள். நம்ம எல்லாம் ஒரு குலத்திலிருந்து வந்தவங்க. மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, நமக்கெல்லாம் நாடு கீடு எதுவும் கிடையாது. நம்ம எல்லாம் பிரபஞ்சத்தோட பிள்ளைங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஏதோ ஒரு வடிவத்துல உயர்ந்த நோக்கத்தோட இந்த விஷயத்த தன்னை உணரணும், செல்ஃப் ரியலைசேஷனுக்கு நீங்க வரணும். அதுக்கு உங்க உடலை பல்வேறுபட்ட இடத்துல துன்பப்படுத்திடாம கொஞ்சம் நிதானப்படுத்துங்க அப்படின்னு உங்க ஓட்டத்தை குறைச்சு இந்த ஸ்டெடியா ஓடிக்கிட்டு இருந்த உங்களை ஒரு பிடி வாத்தியார் மாதிரி இல்ல ஒரு வாத்தியார் மாதிரி இல்ல ஒரு பார்வையாளர் மாதிரி உங்களோட ஓட்டத்தையே உங்களை கவனிக்க வைக்கதான் நான் வந்தேன். நீ ஓடுறத நீயே பாரு, நீ ஆடுறத நீயே பாரு, நீ பண்ற தியானத்தை நீயே பாரு. செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது உன்னை பாரு, கண்ணாடியை பாரு. ஒரு நாள் கண்ணாடியாகவே நீ மாறு. உன்னை பாரு, உன்னோட நீ என்னென்ன பண்றங்கிறத உன்னோட முதல்ல கவனி. உனக்கு தான் ஒரு டைரி வேணும், நீ எழுது, உன்னை எழுது, வேற யாரையும் எழுதாத. அதுதான் நம்மளுடைய உங்களை சந்திக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் தான். உங்களை வேற எதுவும் ஒரு இன்ட்ராக்ட் என்னால பண்ண முடியாது. என்னுடைய தியானத்துல இருக்கிற வளர்ச்சியில என்ன பண்ண கூடாது. என்னுடைய வடிவத்துக்குள்ள கால்லையோ பூக்களோ காணிக்கையோ எதுவும் கிடையாது. எனக்கு தொடுறதே ரொம்ப கடினம் தான். அந்த மாதிரி ஒரு செயல்ல தான் நான் என்னுடைய வளர்ச்சியில நான் இருக்கிறேன் தியானத்துக்குள்ள. அப்ப ஒரு வடிவத்தை உங்ககிட்ட இருந்து இதை எனக்கு இன்ட்ரெஸ்டா பிடிச்சு போய் செய்யறேன்னா சத்தியமா இல்லை. என்னுடைய உள் உணர்வு என்னை தூங்க விட மாட்டேங்குது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் அந்த மலேசியாவில் வந்து ஒரு வாரமா என்னுடைய உடல் சார்ந்து எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தும் நான் விடாம பயணிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, எனக்கு என்ன தேவை? இந்த உடலும் நானும் அளக்களிக்க தான் படுகிறோம். அப்ப இது என்னன்னா உள்ள இருக்கிற அந்த உள் உணர்வுன்னு இருக்குல்ல, அது வந்து நம்மளை தூங்க விட மாட்டேன். அது பயணத்தை, அது அந்த டிராவலை, அந்த பாதையை அது காட்டிட்டு போய்கிட்டே இருக்க சொல்லு. அதை தாண்டி அங்க நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதை தாண்டி அங்க மனம் இருந்துச்சுன்னா அதை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கலாம். அங்க மனம் இல்லாதனால அது அப்படியே கூட்டிட்டு போகும். அப்ப இந்த இடத்துக்குள்ள உங்களை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களை நீங்க ஒரு துணி அழுக்கா இருக்குல்ல, அதை துவைச்சு காய வச்சு அதை அழகா, இது ஒரு துணிங்க, இந்த பாருங்க இது எப்படி இருக்கு, அந்த மாதிரி உங்களை ஒரு ஸ்டெடி பண்ணி நீங்க நிதானமா ஒண்ணு பண்ணிக்கங்க. நீங்க கொஞ்சம் ரொம்ப தயாராகணும். இந்த காலம் வந்து ரொம்ப நல்ல காலம் வந்திருக்கு, வரப்போகுது. அதனால நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நல்ல ஒரு கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணீங்க, நிதானமா போங்க. இந்த உலகத்துல வெட்ட வெளிதாங்க உலகத்திலே தலை சிறந்த குரு. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு உண்மையா நீங்க அழைச்சு பார்த்தா அது ஒரு நாள் கனெக்ட் ஆகும். ஏன் கனெக்ட் ஆகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவ்வளவு சாமானியமா கனெக்ட் பண்ண முடியாது. அதை காத்திருக்கணும். வளரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, வளரலன்னு கிடையாது. அதோட கனெக்ட் ஆகணும்னா அதுக்கு வேற ரேஞ்சுக்கு நம்ம போகணும். அதை நம்ம உள்வாங்கிறதுக்கு இன்னும் தயாராகல. நம்ம இருக்கிற ஹார்மோன்கள், நமக்குள்ள இருக்கிற தன்மை எல்லாம் ஒரு பெரிய சிந்தனையை உடனே செஞ்சிடாது, அது எரிஞ்சு போயிடும். அது வளர்றவருக்கு அது கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அதனால நீங்க
ஒரு நிதானத்தோட உங்க பயணத்தை மேற்கொள்ளணும். அதான் என்னை பொறுத்தளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது தான். நீங்க நான் ஒரு புது தியானத்தை கொடுத்து ஒரு புது தீட்சையை கொடுக்க நான் உங்கள்கிட்ட வரல. நீங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்படுத்தி ஒரு நிதானமா நீங்க வளரணும். தியானத்தால தோத்தான் செத்தான்னு இருக்கக்கூடாது. இது எனக்கு கொடுத்திருக்க கட்டளை. தியானத்தால ஒருத்தன் தோத்தான்னு இருக்கக்கூடாது, செத்தான்னு இருக்கக்கூடாது. அதை நீங்க பார்த்துக்கங்க. கொஞ்சம் நிதானமா ஒரு நல்ல வடிவத்தை நோக்கி பயணிங்க. தயவு செய்து எந்த பொருளுக்கு வேணாலும் ஆசைப்படுங்க, தியானத்துல மட்டும் ஆசைப்படாதீங்க. அது ஆசையை விட்டு ஒழிக்கிற ஒரு வடிவம் தாங்க தியானம். எல்லாம் போதும், எல்லாம் வேண்டான்னு துறவறதுக்கு எல்லாத்தையும் விடுறது. நீங்க நினைச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில சோத்துக்கு கஷ்டப்பட்டேன், எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டேன், எல்லாத்துலயும் விடுபட்டேன். ஆனா என்னை எல்லாமே இப்ப துரத்துது. நான் பணம் வேண்டாங்கிற பணம் என்னை துரத்துது, புகழ் வேண்டாங்கிற புகழ் என்னை துரத்துது, அதிகாரம் வேண்டாங்கிற அதிகாரம் என்னை துரத்துது. ஆனா எல்லாம் துரத்தியும் நான் என்ன பண்றேன்? விடுபட்டு தான் நிக்கிறேன். அந்த விடுபட்டுதல் மனித தன்மையிலிருந்து நடக்காது. நம்மள மனைவியோ நண்பர்களோ காம்ப்ரமைஸ் பண்ணி இப்படியே இருக்காதீங்க, வாங்க எங்களுக்கு அவனாச்சும் நீங்க கொஞ்சம் வாங்கிக்கங்க, பண்ணிக்கங்க அப்படின்ட்டுருவாங்க. புரியுதுங்களா? ஆனா உண்மையான அந்த செயல் வடிவத்துல பண்ண முடியாது. அதை நீங்க அவசியமா அதை பார்த்துக்கணும். அதனால இந்த சுத்தி இருக்கிற சூழல்ல பொருள் எல்லா விஷயமே நீங்க கண்டிப்பா தேடுங்க, உழைங்க, சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பார்த்துக்கங்க. ஆனா அதே வீட்டுல இருப்பீங்க, அதே மனைவியோட இருப்பீங்க, அதே குழந்தையோட இருப்பீங்க, அதே வேலையில இருப்பீங்க. ஒரு நாள் விடுபட்டு இருப்பீங்க. அப்படியே ஹாயா அப்படியே ஃப்ரீயா நடப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு தெரியுங்க, அதனுடைய உண்மையான ஒரு அழகான காற்றை ஒரு நாள் நீங்க தரிசிப்பீங்க. அதுதான் இறைவன். அந்த பிரபஞ்சத்துடைய அந்த அலை வரிசை, அந்த ஒளியை தான். அந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு தருணத்தை பத்தி மக்கள்கிட்ட பேசு, மக்களுக்குள்ள கலந்து பேசு, அவங்கள்ட்ட போய் நின்று. அது உன்னுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அந்த தியானத்துக்குள்ள அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ சிரமங்களையும் பல ஆண்டுகள் இந்தியாவில் பல மலைத்தொடர்கள்ல, பல குகைகள்ல, பல மரங்கள்ல உட்கார்ந்து தியானம் பண்ணவன், நடந்தவன், பார்த்தவன், பல இரவுகள்ல உங்களை மாதிரி லட்சக்கணக்கான முறை பார்வதியோ, சிவனையோ, பெருமாளையோ, ஆஞ்சநேயனையோ, பாம்பையோ கனவுலையும் நேர்லையும் அதுலையும் இதுலையும் அப்படி இப்படியும் பார்த்து, இதெல்லாம் ஒரு இடத்துக்குள்ள அலசி அப்படியே இறங்கிருச்சு. எல்லாமே ஒரு இடத்துல அப்படியே எல்லாம் அந்த மேக கூட்டங்கள் மாதிரி அப்படியே விலகி ஒரு இடத்துல ஒரு அமைதி பெறுது. அப்படியே இது எல்லாமே விட்டு அப்படியே ஒரு இடத்துல அமைதி பெறுது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதுதான் விடுதலைக்கான தருணம். அப்ப உங்க வீட்டிலேயே உங்களுக்கு பெரிய தலவாழை இலை விரிச்சு பல்வேறுபட்ட சோறு வச்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அது மேல இருக்கிற 2 கருவேப்பிலை எடுத்து தின்னுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா அங்க நீங்க வேற மாதிரி தயாராயிட்டீங்க. உங்களுக்கு இலையும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாது, அந்த இலையில இருக்கிற பொருளும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாது, உங்களை சுத்தி எந்த வார்த்தை பேசினாலும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாது. ஒரு இம்ப்ரெஸ் தோக்கடிக்கணும். ஒரு மனிதன் விளம்பரத்தை தோக்கடிக்கணும், போர் பண்ணணும். நம்மளை வீழ்த்திடுவான். டிவியில செல்போன்ல எவனோ ஒருத்தன் பேசி வீழ்த்திடுவான். வீழ்ந்துடக்கூடாது. இந்த உடலை பாது பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்ப அந்த இதுக்கெல்லாம் இது மடியாது, கட்டுப்படாது அப்படிங்கிறதுதான். அப்ப எத்தனை நகரத்துல கார் போனாலும், எத்தனை சைக்கிள் போனாலும் ஒரு சிவனடியான் ஏன் ரோட்ல நடந்தான்? என்னை எவனும் வீழ்த்த முடியாதுடா, எனக்கு தெரியும்டா எது நிஜம்னு, அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்ப அவனுக்கு என்னன்னா, வெளிமுகமாக இருக்கிற கார் வண்டி சத்தம்லாம் கேட்கல, உள்ள இருக்கிற அந்த நாத விந்தோட சத்தமும் அந்த ஓமுடைய பிரணவ ஒளியும் சங்கொலியும் கேட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான் உள்முகமா. வெளியில எந்த சத்தமுமே அவனை கேட்கல. வெளியில எவனும் இம்ப்ரெஸ் பண்ணி பாக்குறான். ஆடி காரை வச்சுக்கிட்டு பெல் அடிக்கிறான், வாங்க ஏறுங்க அப்படின்னு, வரமாட்டான். அதேதான் உங்க வாழ்க்கைக்குள்ளே
இன்னைக்கு உங்களை யார் வேணாலும் வீழ்த்திடலாம், ஆனா ஒரு நாள் உங்களை வீழ்த்த கூடாது. அதான் என்னுடைய கருத்து. நான் கூட உங்களை வீழ்த்த கூடாது, அதுக்கு அனுமதிக்காதீங்க. ஏன்னா நானும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். உங்களுக்கு தேவைப்படுற ஒரே பொருள் நீங்க மட்டும்தான். அவ்வளவுதான். நீங்க போறதுக்கு ஒரு பாதை காட்டுற ஒரு சாதாரண ஒரு மூங்கில் தோப்பு கிட்ட உட்கார்ந்து இருக்கிற 3 பாதை பிரியுது, அதுல எந்த பாதையில போகணும்னு தெரியாம தத்தளிக்கும் போது இந்த பாதையில போ அப்படின்னு கை காட்டினவன் தான் நான். உனக்கு கடவுளோ குருவோ சாமியோ கிடையாது. அந்த பாதையில நீ போ, அவ்வளவுதான். தவறான பாதை காட்டினா நீயும் செத்து போவ, நானும் செத்து போவேன். அப்போ உன் தாயும் தந்தையும் விரையும், ஏன் தாய் தந்தையும் விரையும், ஏன் உடலும் விரையும், உன் உடலும் விரையும். அப்புறம் இந்த ஹாலை ஒருத்தர் கொடுத்தாரு, இந்த மெனக்கடல் அந்த சேரை போட்டாரு, மைக்கு, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இதுக்கெல்லாம் பயன் உள்ளதா இருக்கும். ஒவ்வொரு மணித்துளியும் பிரபஞ்சத்துல பயன் உள்ளது. அப்ப நம்ம ஒரு பயனுள்ள வேலைகளை செஞ்சிடணும். அப்ப நீங்க பாருங்க, அப்ப நீங்க உள்முகமா திரும்புற நாள் ரொம்ப கடினம், ஆனா ஒரு நாள் நீங்க திரும்புவீங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நீங்க தயாராகுங்க. உங்களை நீங்க ஆசைப்படுத்தி வச்சுக்காதீங்க, பண்ணிக்காதீங்க. இல்ல ஆசையா இருக்குன்னா தயவு செய்து கடவுள் தியானத்தெல்லாம் தேடாம நீங்க நல்லா ஜாலியா வாழுங்க. நல்லா வாழுங்க, லைஃப்ல வாழுங்க. நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையா வாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ரொம்ப மௌனமா பண்ணுங்க. இந்த பக்கம் வரலன்னா அந்த பக்கம் சத்தமா பண்ணுங்க. ஒரு வேலையை சத்தமா மௌனமான்னு நீங்களே தீர்மானிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேளுங்க. என்னை பத்தி வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என்னோட விஷயம். சரிதானே?